కాదు. నేను మాట్లాడేటప్పుడు సడన్‌గా మాట్లాడంటే నేనేం మాట్లాడితే మీకు తప్పకుండా అర్థం కాదు. சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப டார்ச்சரா இருக்கும் என் கூட. நான் டக்குன்னு ஜிம்முக்கு போயிடுவேன், கிரிக்கெட் ஆட போயிடுவேன். அதனால வந்து அந்த மாதிரி நிறைய பிரேக்கப்ஸ் எல்லாம் இருக்கு எனக்கு. ஓகே. ஃப்ரெண்டு டிவோர்ஸ் ஆன என் ஃப்ரெண்ட்ஸை நான் பார்க்குறேன். சினிமா வட்டாரத்துல ஹலோ வாழ்க்கையில அது என்ன சினிமா வட்டாரத்துல இல்ல இப்ப சோஷியல் மீடியால சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வெரி இருக்கோம்ல. ராங். நம்மலாம் ஒரு ஆக்டரா இருக்கிறதுனால ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறதுனால தான் நம்ம மூஞ்சி வெளியே தெரியுது. என்ன டிவோர்ஸ் வாங்கிட்டு டிவோர்ஸ் ஏன்னு அப்படி இன்சல்ட் பண்ண வேண்டாம். கரெக்ட். We should not insult them. We should like appreciate them. திடீர்னு நான் பாட்டு இஷ்டத்துக்கு போகிறேன், நான் எங்கேயோ போகிறேன், ஜாலியாக போகிறேன், கீழே வந்து கை காலெல்லாம் உடச்சிக்கிட்டேன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஷூட் வருது. அந்த ப்ரொடியூசர் வந்து கேட்பான்ல, உன்னை நம்பி தானேப்பா நான் காசு போடுறேன், நீ எப்படி பண்ணுறேன்னு கேட்பான்ல. இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? கார்த்திக், இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்டோட கெஸ்ட் யாருன்னு சொல்லலாமா? சொல்லலாம். குழந்தை நட்சத்திரமாக தமிழ் சினிமாவில் எண்ணற்ற பல வெற்றி திரைப்படங்கள் மூலமாக நமக்கு அறிமுகமானவர். இப்பொழுது பன்மொழி திரைப்படங்களில் கதாநாயகனாகவும் வில்லனாகவும் கலக்கி வரும் நடிகர் மாஸ்டர் மகேந்திரன் அவர்களை இன்றைய நம் விருந்தினர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மாஸ்டர்? செம்மையா இருக்கு. ஆஹா, மாஸ்டர் இல்லைங்க, பவானிங்க அவரு. Yes, அப்படி நான் கனெக்ட் பவானி, பண்றேங்க. மாஸ்டர் மகேந்திரன், இப்ப காதல் குமார்னு கூட கூப்பிடலாமா? ஆக்சுவலா காதல் குமார்ங்கிற ஒரு டைட்டில் வந்து ரியல் லைஃப்லயும் செட் ஆகுற ஒரு டைட்டில் தானா? ஏன்னா பெண்கள் குமார் ஓகே, வாப்பனிங்களே இப்படி கேட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படி. காதல் குமார் தானே நீங்க? அப்படி கிடையாது. பட் யூனோ ஒரு படத்துல ஒரு கேரக்டர் தான் காதல் குமாரா நடிக்க முடியும். வாழ்க்கையில எப்பவுமே காதல் குமாரெல்லாம் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு பைத்தியம். அந்த கேரக்டர் ஒரு மென்டல். அவன் வந்து ரொம்ப கஷ்டம் அந்த கேரக்டரோட இருக்கிறது. நடிக்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். டப்பிங் அதோட நான் 2 படம் கஷ்டப்பட்டேன். ஓகே. ரொம்ப என்ன tough 2 படம் கஷ்டம்? 2 மடங்குன்னா சரி, நீங்க பேசும்போது இஷ்டத்துக்கு நீங்க ஒரு ஃப்ளோல வந்துட்டு ஒரு ஒரு எல்லாரும் அந்த இடத்துல இருக்காங்க, ஷூட் போயிட்டு இருக்குன்ற ஒரு வேகத்துல நம்ம இஷ்டத்துக்கு பண்ணிடுவோம். டப்பிங் வரும்போது அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வச்சிருவாங்களா, அது இந்த கேரக்டர் வந்து ஒரு செகண்டுக்குமே வந்துட்டு ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் ஸ்லாங் மாத்திக்கிட்டே இருப்பான். சம்டைம்ஸ் வந்து ப்ளோ வந்துடும், சம்டைம்ஸ் வந்துட்டு லிப் நாய்ஸ் வந்துடும், சம்டைம் மாடுலேஷன் செட் ஆகாது. நம்ம ஏதோ ஒரு மூட்ல பேசுவோம், மூக்குல இருந்து பேசிடுவோம். அது மாதிரி ஓகே. ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலி செட்டில்டா நடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ நான் வந்து அடக்கமா வந்து சார் சொல்லுங்க, ஓகே சார் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சார் சொல்லுங்க அப்புறம் ஓகே அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஓகே. பட் ஆக்சுவலா இந்த கெட்டப், இந்த ஹேர் ஸ்டைல்லாம் வந்து காதல் குமாரோட கெட்டப்பா இல்ல அப்கமிங் ப்ராஜெக்ட்டோட கெட்டப்பா? இது வந்துட்டு ஒரு படத்தோட கெட்டப் தான். ஆனா அது இப்போ ஆரம்பிக்காது அந்த படம். அது வந்து இன்னொரு 4-5 months ஆகும். அப்புறம் செமையா ஒன்று இருக்கும். ஒரு பக்கம் மாஸ்டர் விஜய் மாதிரி இருக்கு, பின்னாடி வடச்சென்னை தனுஷ் மாதிரி இருக்கு. இந்த கெட்டப்பை எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க? யார் ஃபிக்ஸ் பண்ணாங்க? இல்லை ஆக்சுவலி நான் இன்னும் கெட்டப்பா எதுவுமே ஃபிக்ஸ் ஆகலை. அவங்க எனக்கு கொடுத்த ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, நல்ல முடி வளர்க்கணும், அதுக்கப்புறம் தாடி உன் இஷ்டம்பா, நீ என்ன வேணா பண்ணிக்கோப்பா, அது தேவைன்னா வச்சுக்கலாம் இல்லை எடுத்துடலாம் அப்படின்னாங்க. ஹேர் மட்டும் நல்ல இது வரைக்கும் அப்படி எல்லா ஹிண்டையும் கனெக்ட் பண்ணி பார்க்கறப்ப இது பாலா சார் படம் மாதிரி. கண்டிப்பா இல்லை. இல்ல கண்டிப்பா இல்லை. இல்ல, ஆனா சஸ்பென்ஸ். இது வந்து ரொம்ப நாளா நடக்கும்னு நினைக்கிற ஒரு படம். ரொம்ப நாளா. ஆமா. ஆனா ஒரு நீங்கெல்லாம் ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிற ஒரு இந்தியா ஒன் ஆஃப் த ஓகே சூப்பர் ப்ராஜெக்ட் தான். அப்படியா? இப்ப ரிவீல் பண்ண முடியாதா எதுவும்? வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை பவானியை டைரக்ட் பண்ண ஒருத்தரோட சான்ஸே கிடையாது. பவானிய டைரக்ட் பண்ண ஒருத்தரோட திரும்ப டைரக்டர் அவர் தான் ஹீரோ ஆயிட்டார்ல. பரவாயில்லைங்க, அடுத்து டைரக்ட் பண்ணுவாரு. அப்படியா? தெரியல, மேபி பண்ணா. ஓகே. இதுல எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கே, இந்த பதில்ல கொஞ்சம் லைட்டா. அல்லு அர்ஜுன் 23 புடிச்சிட்டேன் இல்ல இல்லையா? அட்லி 6 புடிச்சிட்டேன். எனக்கு அட்லி ப்ரோ தெரியவே தெரியாது. அண்ட் அதே மாதிரி கரா படத்தை பத்தி பேசலாம். ஏன்னா லாஸ்ட் வீக் ரிலீஸ் ஆச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. ஹவ் ஹாப்பி ஆர் யூ? ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஒரே வருத்தம் என்னன்னா, அது கொஞ்சம் லேட் ரிலீஸ் மட்டும்தான் ஒரு வருத்தம். அண்ட் ரொம்ப லிமிட்டெட் தியேட்டர்ஸ் இல்லை, ஒரு பெரிய படங்கள்லாம் வர இடத்துல. ஸோ அது ஒரு வருத்தம் தான். படமாக ஒரு பர்ஃபார்மன்ஸாக வந்து நான் ஆக்சுவலி வெயிட் பண்ண ஒரு படம் தான். ஏன்னா எனக்கு தெரியும் அது கண்டிப்பாக ஏதாவது ஆடியன்ஸ் எங்கேயாவது என்டர்டெயின் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கேரக்டர் காதல் குமார்ன்ற கேரக்டர் ஐ எம் வெரி ஹாப்பி. அந்த கேரக்டர் பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அந்த கேரக்டர். ஓகே. அது ஒரு பயங்கரமான எனர்ஜி. நம்மளுக்கு 1000 கஷ்டம் இருக்கலாம், ஆனால் அந்த கேரக்டருக்கு கஷ்டமே இருக்காது. அப்படிப்பட்ட கேரக்டர். ஓகே, நைஸ். இதற்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமார படம் பார்த்துருக்கீங்களா? அதில் விஜய் சேதுபதி சார் இருப்பார்ல,
அவர் ஒரு இன்டூ 25 டைம்ஸ் ஒருத்தர் இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஹைப்பர் அவன். ஓகே. ஓகே. பட் ஆக்சுவலா அப்ப ரியல் லைஃப்ல இந்த மாதிரி நிஜமாலே காதல் ஜோடிகள் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்களா நீங்க? நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கேன் ஜாலியா. அப்படியா? அப்படியா? யாருன்னா சண்டை போட்டாங்கன்னா நான் நடுவில் நின்று நல்லா ஜாலியாலாம் பேசுவேன், பேசிட்டு ஒன்று சேர்த்து வச்சிருவேன். ஆ. ஆமா. இந்த மாதிரி ஏதாவது பிரிச்சு விட்டுருக்கீங்க? ஆஹா, நான் பிரிச்சுலாம் பெருசா விட மாட்டேன். அது அவன் தலையெழுத்து, அவன் விதி. அவன் நான் சேர்த்து அத வச்சுட்டு நான் யாரு மாத்துறதுக்கு? சொன்னால இன்னும் அந்த வேலைலாம் நான் செய்யறது இல்ல. சேர்த்து வச்சுட்டு வந்துருவேன். சேர்த்து வச்சிருவேன். அவ்வளவுதான். சேர்த்து வச்சிருவேன். ஓகே. ஆக்சுவலா ஊர் காதல் எல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்க. அப்ப உங்க காதல்? நீ முதல்ல என்னோட கேட்ட நடிப்பு மேலதான். ஓ, நினைச்சேன். இந்த சினிமா நான் நினைச்சேன் நீங்க நடிப்பு அப்படின்ட்டீங்க. யா. ஏன்னா அந்த காதல் தான் இன்னும் கிடைக்கவே மாட்டேங்குது எனக்கு. நான் எதிர்பார்க்குற மாதிரி. ஓ. என்ன எதிர்பார்ப்பு? அந்த எதிர்பார்ப்பை சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுப்போம். ஒண்ணும் கிடையாது. நல்ல படம், செம்ம ஹிட் படம், அவ்வளவுதான். அவர்தான் ஓ, சொல்றாரு நான் அந்த சினிமா பத்தி பேசுறேன். ஆ. நீங்க என்னன்னா இல்ல சரி, ஆமா. வாழ்க்கையில ஒரு காதல், ம், ஒரு அதான். பெண் வராங்க அப்படின்னா அந்த பெண் கிட்ட மாஸ்டர் மாதிரி என்ன பெண் எதிர்பார்க்க? வரட்டும், நான் ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கும்போது வரட்டும். அவர் ஆக்சுவலா நிறைய ஆட்டோ பின்னாடி எழுதுற மாதிரி தான் பேசுறாரு. அதாவது வந்து ஆல்ரெடி இன்டர்வியூ எடுத்திருக்கேன், எனக்கு தெரியும். எனக்கு வந்து இந்த வாழ்க்கையில பதில்கள். கஷ்டம் இருக்கலாம், ஆனா அந்த கேரக்டருக்கு கஷ்டமே இல்லைன்றாரு. அது மாதிரி இந்த பொண்ணு வரட்டும், நான் நல்ல பொசிஷன்ல இருக்கிறப்ப வரட்டும். பட் ஆக்சுவலா ஒரு பொண்ணு கூட உங்களை அப்படி மாத்தலையா? அந்த காதல் மோகத்துல சரி விழ சரி. வைக்கலையா? பாவம் அவங்க வந்துட்டு சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப டார்ச்சரா இருக்கும் என் கூட. நான் டக்குன்னு ஜிம்முக்கு போயிடுவேன், கிரிக்கெட் ஆட போயிடுவேன். அதனால வந்து அந்த மாதிரி நிறைய பிரேக்கப்ஸ் எல்லாம் இருக்கு எனக்கு. ஓகே. ஸோ அதனால ஆனா இப்பயும் நல்ல ஒரு ஸ்டேபிள் பொசிஷன்ல தானே இருக்காரு மகேந்திரன். நல்ல சரி. ரெகக்னைஸ் சீ, சீ, ஆயாச்சு. சீ, 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 அப்படி கிடையாது. சரி, என்ன என்ன நம்ம வெளியே சிரிக்கிறதுனாலயோ வந்துட்டு சும்மா நம்ம ஜாலியா பேசுறதுனாலயோ வந்துட்டு லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்குன்றது கிடையவே கிடையாது. ம். இட்ஸ் நாட், என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சும்மா சாப்பிட்றது, எந்திரிக்கிறது, தூங்குறது, சும்மா சுத்துறது, ஃபோன் பேசுறது லைஃப் கிடையாது. இல்லை, வி ஷுட் அச்சீவ் சம்திங். இல்லை, எவ்ரி பர்த்டே வருது, எவ்ரி நியூ இயர் வருது, நம்ம என்ன நினைக்கிறோம், ஏதாவது ஒன்று பயங்கரமா பண்ணணும். ஆனால் பார்த்தா ஒண்ணுமே பண்றது. ஸோ அந்த ஒரு காண்டு இரிட்டேஷன் இருக்கும்ல. ம். அதுவும் ஐ எம் நாட் எ கிட், நான் சின்ன பையன் கூட கிடையாது. ஐ எம் சம்வேர் லைக் 35. ஸோ அப்படின்னும் போது அது இன்னும் காண்டா இருக்கும்ல. ஒரு 15 வருஷம் தானே ஒரு 50 வயசு வருதுன்னா, ஏய் என்ன வாட் இஸ் திஸ் அப்படின்னு இருக்கும்ல. ஆ. ஸோ அந்த ஒரு பசி தானே. ஓகே. அந்த பசியை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க. பட் நம்ம சினிமால நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே, என் வைஃப் தான் என் லக்கி சாமா இருக்காங்க. வைஃப் என்னோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து வேற லெவல்ல என் லைஃப் மாறிச்சு. ஏகப்பட்ட மூவி சான்சஸ்லாம் வந்துச்சு அப்படின்னு நிறைய ஆக்டர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அந்த காதல் மாதிரி குமார மாறலாம். காதல் காதல் குமார குமாருக்கு காண்டு குமார் ஆக்குறீங்க நீங்க முதல்ல இருந்தே. சரி சரி, இல்ல இல்ல இல்ல, அவங்க நேஷன் வந்துட்டு வாட்ஸ் டு நோ. ஒரு விமன் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. மென் பாருங்க, நீங்க சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கீங்க, ஜாலியா இருக்கும். இல்ல ஏன்னா என்ன பேச விட மாட்டாங்க. பேசி விட மாட்டாங்க நம்மள. அதனால அவ்வளவுதான். யா, அப்படி கிடையாது. நாட் லைக் தட். டு பி வெரி ஹானஸ்ட், ஒரு ஆக்டரை புரிஞ்சுக்கிற பொண்ணுன்றது ரொம்ப கஷ்டங்க. சாரி டு சே திஸ். Okay. யா, அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால சொல்றேன். நம்மளுக்கு நம்ம ப்ரொஃபஷன் ரொம்ப பெரிய ஒரு ப்ரொஃபஷனாக இருக்கும். நம்மளுக்கு இதுதான் கடவுள்னு இருக்கும். திடீர்னு அவங்க கேட்குற கேள்வி, நான் முக்கியமா சினிமா முக்கியமான்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் நம்மளால வந்து ரொம்ப வந்துட்டு அந்த செகண்டுக்கு நீதாம்மா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து நம்ம சினிமா தான் நம்மளுக்கு எல்லாமேன்ற ஒரு இடத்துல பிஹேவ் பண்ணும்போது அவங்க நான் முக்கியமா சினிமா முக்கியமா திருப்பியும் கேள்விக்கு இரிட்டேட் ஆகிடணும். ஓகே. யூ காட் மை பாயிண்ட். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நீங்க மேபி ஒரு நல்ல பொசிஷன்ல நீங்க நினைக்கிற ஒரு பொசிஷன்ல இருக்கிறப்ப நாளைக்கு வேற யாராவது ஒரு பொண்ணு லைஃப்ல வரப்போ சினிமா முக்கியமா நான் முக்கியமான்னு கேட்காம நான் முக்கியமா கிரிக்கெட் முக்கியமான்னு கேட்டாங்கன்னா கிரிக்கெட் முக்கியம் சொல்லுவேன். அவ்வளவுதான். சிஷோ. நான் வந்து What is this, மகேந்திரன்? சி I'll tell you something. நம்ம லவ் பண்ணும்போது நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம எப்படி இருக்கோமோ அப்படி நம்மளை புரிஞ்சுக்கிறவங்க, அப்படி நம்மளை விரும்புறவங்கள தான் நம்மளுக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? ஆமா. அதே பெர்ஸ்பெக்டிவ் தானே ஒரு மென்னுக்கும். இப்போ நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு வந்து கிரிக்கெட் ஆடுறது ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட் நான் ஆடுறது ஏன் ஆடுறேன், எனக்கு ஒரு ஃபிட்னஸ்னு ஒன்று வேணும், எனக்கு ஸ்வெட்டுன்னு ஒன்று ஆகணும். எனக்கு நான் வீட்லேயே உட்காந்துக்கின்னு சிங்சா தட்டிக்கிட்டே இருந்தா முட்டியெல்லாம் வீக் ஆயிடுச்சுன்னா யார் வந்து போது சொல்லுவா? புரியுதா? நீ எப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஓடுவீங்க? இன்னைக்கு நான் சொல்கிறேன், என்னை விட்டிங்கன்னா நான் 14 கிலோமீட்டர் நான் ஓடுவேன், நான் ஜாக் பண்ணுவேன். இதே ஏஜில் என்ன மாதிரி இருக்கிற பசங்களை யாருன்னா வந்து பண்ண சொல்லுங்களேன். இல்லை, யாரும் இல்லை. நான் வந்து ஒரு 2020 ஒரு மேட்ச் ஆடுவேன், ஒரு 25 ஹவர்ஸ் 30 ஹவர்ஸ் மேட்ச் ஆடுவேன். விட்டிங்கன்னா பேட்மிண்டன் ஒரு 10-15 கேம் ஆடுவேன். நான் தொடர்ந்துட்டு நான் ஜிம் ஒரு 2 மணி நேரம் பண்ணுவேன். என்னை ஜாக் பண்ண சொன்னீங்கன்னா நான் ஜாக் பண்ணுவேன். ஸ்விம் பண்ண சொன்னீங்கன்னா 1 hour நான் ஸ்விம் பண்ணுவேன். என்னை ட்ராவல் பண்ணி என்னை மலையில் எங்கேயாவது விட்டிங்கன்னா நாங்கள் மலை ஏறி நடந்து நான் பாட்டு போயிட்டே இருப்பேன். யார் சாமி நீ? நான் அப்படிப்பட்ட ஒரு பையன் இல்லையா?
நான் வந்து எவ்வளோ லைஃப்ல வந்து பெஸ்டா ஹெல்த்தியா லாங் ரன்னா ஒரு கார் வாங்குறீங்கல்ல, ஒரு கார் நான் வாங்கி அப்படியே வீட்லயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா உடனே அது நல்லா வேலை செய்யுமா? ம்ஹ்ம். அதுக்கு நம்ம ஒரு ஒரு ரன்னுன்னு ஒன்று இருக்கணும். ஒரு கரெக்டா ஒரு கன்சிஸ்டண்டா அந்த வண்டியை வந்து நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணணும், நம்ம உடம்ப எப்படி மெயின்டைன் பண்ணணும்ல. அப்ப நம்ம அதுக்கெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும்ல. நான் ஒரு ஆக்டர் தானே. ம். இதெல்லாம் இருக்கும்போது அவங்க வந்து திடீர்னு லவ் வந்துட்டு இப்படிலாம் பேசும்போது நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு டைம் நம்ம வந்து அவங்களுக்கா பேசலாம், ம். 2 டைம் பேசலாம். பட் அது நம்ம கிடையாதுன்ற ஒரு விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிற வரைக்கும் நோ சண்டைன்ற யூஸ் ஒண்ணு அப்படிங்கிற வந்துகிட்டே மாதிரி. இருக்கும். எனக்கு அதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணணுன்ட்டு தான் என்னோட ஓகே. ஐ ஜஸ்ட் எனக்கு அந்த விஷயங்கள அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறதுல எந்த தப்பும் கிடையாது. அந்த எதிர்பார்ப்ப நம்ம குடுக்குற இடத்துல நம்ம தான் இல்லல்ல. நம்ம என்ன பண்றதுன்ற ஒண்ணு இருக்குல்ல. கரெக்ட். அவர் வந்து நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் அதுக்கு ஒரு 10 பதில் வச்சிருக்கேன்டா அழகா. நீங்க ஏதாவது எடுத்துருங்கடா சத்தியமா பாப்போம். இல்ல, இல்ல, அப்படி இல்ல. நாட் லைக் தட். இல்ல லைக் இட்ஸ் லைஃப். நம்ம பார்க்குறோம்ல. என் ஃப்ரெண்ட்ஸோடைய அ கப்பிள்ஸா இருக்கிறவங்கள பார்க்குறோம். என் ஃப்ரெண்டு டிவோர்ஸ் ஆன என் ஃப்ரெண்ட்ஸ நான் பார்க்குறேன். சினிமா ஆ வட்டாரத்திலயா? ஹலோ வாழ்க்கையில. அது ஓகே. என்ன சினிமா வட்டாரத்துல? இல்ல இப்ப சோசியல் மீடியால சில விஷயங்கள்லாம் தட் இஸ் பார்த்துட்டு வெரி இருக்கோம்ல. ராங். நம்மலாம் ஒரு ஆக்டரா இருக்கிறதுனால, ஒரு செலிபிரிட்டியா இருக்கிறதுனால தான் நம்ம மூஞ்சி வெளிய தெரியுது. சும்மா நீங்க ஒரு வாட்டி கோர்ட்டுக்கு போயிட்டு நீங்க அங்க வந்துட்டு அங்க போய் நின்னீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எத்தன பேர் வந்து நான் வாங்கிட்டு நின்னதுல எனக்கு இருக்காங்க. தெரியல. தட் இஸ் வாட் ஐ அம் டெல்லிங். ஓகே. சினிமான்றது ஒரு ஒரு பயங்கரமான அது ஒரு ஃபீல்ட். அது ஒரு பயங்கரமான ஒரு மேஜிக். அங்க மேஜிக் நடந்துச்சுன்னா உலகமே திரும்பி பார்க்கும். அதுதான் இங்க நம்மளோட பெரிய ஆமா. பிரச்சனை. இப்ப சினிமாலயுமே இந்த மாதிரி டிவோர்ஸ் வந்தாலுமே பரபரப்பா பேசுறோம்ல. பயங்கரமா என்னென்னமோ பேசுறாங்க. ஆனா அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க ஏன் டிவோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு தான் தெரியும். ம். கஷ்டப்பட்டு வாழ முடியாம சூசைட் பண்ணி சாவறதுக்கு புரியுதா? சரிம்மா உங்க லைஃப்ப நீ ஹேப்பியா பாரும்மா. நானும் என் லைஃப்ப ஹேப்பியா பார்க்குறேன்ட்டு ஒருத்தன் டிவோர்ஸ் வாங்குறதுன்றது அது ஆக்சுவலா ரொம்ப பெரிய விஷயம். அந்த அந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு ஒருத்தவங்க வராங்கனால அவங்க ரொம்ப மெச்சூர்டான ஒரு பீப்பிள். ம். அவங்கள நம்ம இன்சல்ட் பண்ண வேண்டாம் நம்ம. என்ன டிவோர்ஸ் வாங்கிட்டு டிவோர்ஸ் ஏன் நீன்னு அப்படி இன்சல்ட் பண்ண வேண்டாம். கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். We should not insult them. We should like appreciate them. என்னடா இப்போ நானா இருந்தாலும் ஒரு பொண்ணு என்னை விட்டு போகுதுன்னா 2 பேரும் அக்செப்ட் பண்ணி திருப்பி இன்னொரு லைஃபை வாழ்றதுன்றது பெரிய விஷயம் அது. யூ காண்ட். யா. அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா? ஸோ டிவோர்ஸ் பண்றவங்க எல்லாருக்குமே அவங்க பிரச்சனை அவங்களுக்கு இருக்கு. பட் அந்த ஃபியர் உங்களுக்கு கொஞ்சம் இருக்கா? அந்த ஒரு எதுக்கு? ரீசன்க்காக தான் மேரேஜ் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு நான் reason. திருப்பியும் சொல்றேன். நாட் அட் ஆல். எனக்கு எனக்கு கல்யாணத்து மேல எனக்கு பயம் கிடையாது. எனக்கு லவ் மேல எனக்கு எதுலையுமே எனக்கு ஆக்சுவலி டு பி ஹானஸ்ட் எனக்கு பயமே கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பயம் என்னன்னா பொறந்துட்டோம். கரெக்டா பொறந்திருக்கோம். நம்ம இவ்வளோ வருஷம் இந்த இந்த ஃபீல்டு என்னன்னே தெரியாத டைம்ல நான் பொறந்துட்டேன். இந்த ஃபீல்ட்ல நான் வளர்ந்துட்டேன். இந்த ஃபீல்ட்ல எனக்கு தெரியாத டைம்ல நான் நிறைய பேர்லாம் வாங்கிட்டேன். எனக்கே தெரியாம இதெல்லாம் வந்துருச்சு. ஆமா. அதை நான் எப்படி காப்பாத்த போறேன்றது மட்டும் தான் எனக்கு ஒரு பெரிய ஃபியர். ஓகே. யூ காட் மை பாயிண்ட். நான் எப்படி வாழ்வேன்றது எனக்கு ஃபியரே கிடையாது. நம்ம நினைக்காத விஷயங்கள் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. பட் ஆனா அத ஆ. ரியலைஸ் பண்ணி அத காப்பாத்திக்கணும். அதை எப்படி நான் காப்பாத்துவேன்றது மட்டும் தான் எனக்கு ஒரு பெரிய ஃபியர். ஓகே. இவ்வளோ வருஷமா பண்ண ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நடிக்கும் போது ஒரு டயலாக தப்பா பேசினாலோ இல்ல நான் சரியா நடிக்கலனாலோ திடீர்னு ஒரு கேள்வி என்ன இவ்வளோ இவ்வளோ வருஷமா இருக்கு, இவ்வளோ படம் பண்ணியிருக்க, ம். என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்டாங்கன்னா தப்பு இல்லை. அப்போ இவ்வளோ வருஷம் நம்ம வேலை செஞ்சதுக்கு இவ்வளோ இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கே ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும்ல. இப்போ திடீர்னு நான் பாட்டு இஷ்டத்துக்கு போகிறேன், நான் எங்கேயோ போகிறேன், ஜாலியாக போகிறேன், கீழே கீழே வந்து கை காலெல்லாம் உடச்சிக்கிட்டேன்னா ஒரு 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 மாதத்துக்கு அப்புறம் ஷூட் வருது, அந்த ப்ரொடியூசர் வந்து கேட்பான்ல, உன்னை நம்பி தானேப்பா நான் காசு போடுறேன், நீ ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்பான்ல. இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குல்ல, இதெல்லாம் நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன்? எவ்வளோ வருஷம் நான் ஹெல்த்தியாக இருப்பேன், எவ்வளோ வருஷம் நான் பீஸ்ஃபுல்லாக இருப்பேன், எவ்வளோ வருஷம் நான் சந்தோஷமா இருப்பேன், அதுதான் எனக்கு ஒரு ஒரு பயமே தவிர ஓகே. மத்தபடி கம் ஆன். ஓகே. இப்போ என்ன நீங்க ரொம்ப லைக் நீங்க வந்து நீ சொன்ன மாதிரி சைல்டு ஆர்டிஸ்டா நிறைய எக்கச்சக்கமான படங்கள் நிறைய பேருடைய பாராட்டுக்கு வந்து அப்பவே கிடைச்சிருச்சு. பட் அதை தாண்டி நீங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. இடையில மாஸ்டர் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ. செம்மையா ஓகே வந்துட்டான்டா தலைவன் வேற ஒரு 2.0 வெர்ஷனோட அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமும் வந்து ஒரு சில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடக்கிறப்போ நீங்க அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு எப்படி ஃபிக்ஸ் ஆயிருக்கீங்க? இப்போ நமக்கு வந்து ஒரு படம் கிடைக்குது, இந்த ஃப்ரைடே வர படம் வந்து வில்லனாவோ இல்லை ஹீரோவாவோ நான் செம்மையா ஹிட் ஆயிட்டேன், பட் அடுத்த ஃப்ரைடே நான் என்ன ஆவேன்றது தெரியல அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு எப்படி வச்சிருக்கீங்க? நான் கொஞ்சம் வருஷமா வந்துட்டு நான் வேற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்தேன். என்னடா இது எதுவும் கிடைக்கல அப்படின்ற ஒரு ஸ்டேட். மாஸ்டர் வந்ததுக்கப்புறம் சிலது கிடைச்சது, சிலது நான் ஆக்சுவலி ஹானஸ்டா நான் பண்ண சில படங்கள் இன்னும் கரெக்டாக எனக்கு ரிலீஸ் கிடைக்கல. எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிற விஷயமே எனக்கு அதுதான். இது கராபாவே இருக்கட்டும், இதுவே அது கரெக்டான ரிலீஸோ கரெக்டான தேட்டரோ அது கரெக்டான ஆடியன்ஸோ அது கிடைச்சிருந்துச்சுன்னா அது படம் வேற மாதிரி ஜாலியாக இருந்திருக்கும். ம். ஏன்னா என் கண்ணு முன்னாடி நான் பார்க்குறேன்ல, நம்ம ரொம்ப ஆவரேஜ் படங்களே வந்துட்டு
நம்ம ஆடியன்ஸ் வந்துட்டு அவ்வளோ பெரிய மனசுல அக்செப்ட் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு நான் ஒன்று உழைச்சிருக்கேன், அது ரீச் ஆக மாட்டேங்குதுன்னா அது ஒரு காண்டாக தானே இருக்கும். ஸோ அந்த இஷ்யூஸ் தானே தவிர. அண்ட் நம்மளுக்கு சிக்ஸ் அடிக்க தெரியும், கிரவுண்டு தான் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. ஓகே, யூ காட் பாயிண்ட். நம்ம நல்ல பிளேயர், ஆனா நம்மளுக்கு வாய்ப்பும் கிடைக்குது, விளையாடுறதுக்கான கிரவுண்ட் மட்டும் தேவை. கிரவுண்டு தான் கிடைக்கல, நம்மளுக்கு வாய்ப்பும் கிடைக்குது. ம். நம்மளுக்கு எப்படி வாய்ப்பு கிடைக்குதுன்னா சின்ன சின்ன கிரவுண்டாக கிடைக்குது. அங்கே 10-15 பேர் தான் ஆடியன்ஸ் இருக்காங்க நான் அடிக்கிற சிக்ஸை பார்க்கறதுக்கு, இல்லையா? நம்மளுக்கு ஒரு நல்ல கிரவுண்டு, ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு பெரிய கிரவுண்டோ இல்லை ஒரு சேப்பாக் வேர்ல்டு மாதிரி. கப் மாதிரி ஒரு கிரவுண்டோ கிடைச்சி நிறைய பேர் இருக்காங்க, அங்கே இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி பெருசா இருக்கும்ல. அங்கே அடிக்கும் பொறுப்பான போது சிக்ஸா. அது இன்னும் கொஞ்சம், அதுதான் லைஃபே அதுதான். எல்லாருமே லைஃப்ல வந்து எல்லா இடத்துலயும் சக்ஸஸ் பண்ணுவாங்க. சில பேர் படிக்கும்போது 10th சக்ஸஸ் பண்ணுவாங்க, 12th சக்ஸஸ் பண்ணுவாங்க, சில பேர் காலேஜில் டிகிரி வாங்கும்போது சக்ஸஸ்ன்றது இருக்கு. அது எந்த டைம்ல என்ன லைஃப்ல எப்போ கிடைக்குதுன்றது தான், அதுதான் கரெக்டா மேனேஜ். ஓகே. ஓகே. ஸோ அந்த மைண்ட் செட் எப்படின்னா, இப்போ ஒரு படம் ஹிட் ஆச்சுனாலும் அடுத்த படம் ஓடலைனாலுமே வந்து என்னோட மார்க்கெட் வந்து நான் வந்து நிலைப்படுத்திப்பேன் See, அப்படி. நான் என் வேலைன்னு ஒன்று செய்கிறேன்ல, நான் என் ஒர்க்னு ஒன்று செய்கிறேன்ல. இப்போ மகேந்திரன் ஒருத்தன் வேலை செய்கிறான், அவனை நம்பி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு பேமெண்ட் இருக்குது, ஒரு காசு தராங்க, அவன் மேலே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுறாங்க. அதுக்கு அவன் நியாயமாக இருக்கானா இல்லைன்றது. இப்போ 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 இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டீம் கேம் மாதிரி. சினிமான்றது ஒன் மேன் ஷோ கிடையாது. நம்ம விஜய் சாரோ அஜித் சாரோ கிடையாது. நம்ம இது ஒன் மேன் ஷோன்னு சொல்கிறது, இது வந்து பயங்கரமான ஒரு டீம் எஃபர்ட். மகேந்திரன் வந்துட்டு நல்லா நடிக்கிறான் அப்படின்னா அது மட்டும் பத்தாது, அவனை கரெக்டாக காமிக்கிற ஒரு செம்ம விஷுவல் காமிக்கிற ஒரு பயங்கரமான ஒரு சினிமாட்டோகிராஃபர் இருக்கணும். மகேந்திரன் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, மகேந்திரனுக்கு வந்து பயங்கரமாக அவன் எமோஷன்ஸை எமோட் பண்ணுறதுக்கு கரெக்டான டைரக்டர்ஸ் வேணும். அந்த எமோட் பண்ணுற மாதிரி கரெக்டான ஒரு கதை அமையணும், நமக்கு ஆர்டிஸ்ட் ஒன்று அமையணும், அந்த படத்துக்கான பட்ஜெட் ஒன்று அமையணும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒன்று இருக்குது நம்மளுக்கு, அதுக்கான ஒரு கரெக்டான மியூசிக் அமையணும், உங்களுக்கு எடிட்டிங் அமையணும். இதெல்லாம் முடிஞ்சு கரெக்டாக ஒரு காப்பி எடுக்கும்போது தேட்டர் அமையணும் உங்களுக்கு. இதெல்லாம் அமையும் போது தான் அது வருமே. அது ஓகே. அது ஒரு பெரிய ப்ராசஸ். எல்லாமே சேர்ந்து மொத்தமா அமையறப்ப அடிக்கிற சிக்ஸ் தான் அதுக்கு ஒரு வேல்யூவே Value-வே. வர்த்தே. ஓகே. நீங்க மட்டும் தனியா நம்ம அடிச்சுக்கிட்டே இருந்தா அதுக்கு வர்த்தே கிடையாது. ஓகே. அப்படியே சைலண்டா பக்கத்து ஸ்டேட்ல போயிட்டு ஒரு 6 அடிச்சுட்டு வந்திருக்கீங்க, ஒரு ஆ. சக்சஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. தெலுங்குவா? ஆமா. தெலுங்கு ஹாப்பி தான். அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்டு அது. நான் தெலுங்குன்றதுனால எனக்கு தெலுங்கு ரொம்ப நல்லா பேச தெரியும். ஸோ எனக்கு ரொம்ப ఈజీ తెలుగు அப்படியாங்க? పేసేది. మాస్టర్లు మహేంద్రన్లువా? అలా కాదు, నేను మాట్లాడేటప్పుడు సడన్ గా ఇలా మాట్లాడంటే నేనేం మాట్లాడతా మీకు తప్పకుండా అర్థం కాదు. புரிஞ்சுச்சா? அதாவது அவர் பேசுனது எனக்கு புரியல, ஆனா எனக்கு அதோட திட்டினாரு. மீனிங் வந்து எனக்கு ஏதோ லைட்டா நல்லா திட்டினாரு ஏதாவது வந்து நீ புரிஞ்சுச்சு. தப்பா பேசினா தெலுங்கு பத்தி தப்பா பேசினா அச்சிருவாண்டா சரி அப்படின்றாரு. சரி சரி, நான் ஓகே, உங்களுக்கு அதான் அதானே சொல்ல, திடீர்னு நான் இப்படி பேச ஆரம்பிச்சேன், டக்குன்னு உங்களுக்கு ஏதாவது புரியுமா அப்படின்னு தான் கேட்டேன். அப்படின்னு தான் கேட்டீங்க. ஏதோ ஒண்ணு கேட்டீங்க, அது ஒரு ஹார்ஷா సో கேட்டாரு. యా ఇలా నేను తెలుగు మాట్లాడినప్పుడు మీకు బాగుంటుంది, సడన్ தமிழ் பேசும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ఓకే. ఇలా మార్చి మాట్లాడినప్పుడు మాతి பேசும்போது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு. నేను చెప్పేది మీకు బాగా అర్థమవుతుంది కదా. இல்ல, సో ఇప్పుడు எனக்கு என்னன்னா நீங்க வந்து தமிழ் பேசுறப்ப அதாவது சின்ன வயசுல வந்து இந்த டிராமா ஆகாத பவானியா பேசுறீங்க, தெலுங்கு பேசுறப்ப வளர்ந்த பவானி மாதிரி பேசுறீங்க. ஏன் அப்படி? ஏன்னா வந்துட்டு தமிழ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள் லாங்குவேஜ் எனக்கு. தமிழ்ல நான் விளையாடுவேன், தமிழ்ல நான் கொஞ்சுவேன், எல்லாம் பண்ணுவேன். பட் தெலுங்கு வந்து எனக்கு ஆக்சுவல் டு பி ஹானஸ்ட் எனக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளே கிடையாது. ஓகே. நான் ரொம்ப யோசிச்சு தான் நான் பேசுவேன் ஓகே. நான் தெலுங்கு பேசும்போது. அந்த வேர்ட்ஸ் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் சில வார்த்தைகள் நான் ரொம்ப, நாங்களாம் டப்பிங் பண்ணும்போதெல்லாம் கதறி தலைகீழ தொங்கிட்டு இருப்பேன் நான். ஓகே. எனக்கு இது ரொம்ப கஷ்டமா எனக்கு வந்து ஒரு ஒல்லைனா தோணுது. ஒருத்தன் வந்து அழகா ரொமான்ஸ் பண்ற ஒரு பையன் தமிழ்ல மட்டும் பேசுவான், ஆனா அவனுக்கு கோவம் வந்துருச்சுன்னா தெலுங்குல தெலுங்குல பேசுவான். பேசுவான். ஏய் இத வச்சு நான் எழுதுறேங்க ஒரு கதை. ஓகேவா? படத்துல இருக்க யாருக்குமே புரியாது, ஏன்னா அவன் கோவப்பட்டா தெலுங்குல பேசுறான் அப்படின்ட்டு. ஓகே. Yeah. பட் ஆக்சுவலா இனிமே ஃபியூச்சர்ல உங்களை நிறைய தெலுங்கு ப்ராஜெக்ட்ஸ்ல அப்ப எதிர்பார்க்கலாமா? 200%. 200%. 200%. ஓகே. நான் சொல்றேன் நீ உங்களுக்கு, டக்குனு நம்ம ஒரு ப்ராஜெக்ட்லாம் சந்திரமுகி இருக்கு. ரியாக்ஷன் இருக்கா? கொடுக்குறீங்க. பாத்தீங்களா? செம்ம அதான். ப்ராஜெக்ட்ஸ் தான் இருக்கு இருக்கான். தெலுங்குலயும் பண்ணிட்டு இருக்கேன்ல மாத்தி நான் தான் சொன்னேனுங்க, அல்லு அர்ஜுன் 23. அதுதாங்க தமிழ் தெலுங்கு பைலிங்குவல். லோகேஷ்னா எனக்கு தெரியாது. தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் மகேந்திரனை இந்த நோ நோ, கெட்டப்ல. இப்போ நான் ஆல்ரெடி தெலுங்குல ஒரு படம் போயிட்டு இருக்கு ஷூட்டிங் எனக்கு. நான் சொல்றது அல்லு அர்ஜுன் 23. இதுல ஏங்க நான் அதை பத்தி பேசலைங்க, நான் இப்போ பண்ற படத்தை பத்தி பேசிட்டு ஓகே. இருக்கேன். ஓகே. அத பத்தி அப்ப கொஞ்சம் ரிவீல் பண்ணலாமா? படம் பேர் வந்துட்டு ஸ்ரீனிவாச மங்காபுரம் ம். படம் பேரு. டைரக்டர் வந்து அஜய் பூபதி சார்ன்ட்டு டைரக்டர். அவர் வந்து RX 100ன்னு ஒரு படம் ஆமா, பண்ணியிருக்கு, அதோட டைரக்டர். அப்புறம் மங்கள்வாரம்னு ஒரு படம் பண்ணியிருக்கு, அதோட டைரக்டர். ஒரு மாதிரி ரொம்ப கல்ட் டைரக்டர். நம்ம வெற்றிமாறன் சாரை நம்ம எப்படி பார்ப்போம், அந்த மாதிரி ஒரு செம்ம சென்சிபிளான ஒரு 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 அவர் பயங்கரமா ரூட்டடா பண்ணுவார். அவர் எது பண்ணாலும்
அவர் வைக்கிற ஃப்ரேம்லயே வந்துட்டு ஒரு ஒரு கதை ஒன்று சொல்லணும்னு வச்சு அந்த மாதிரி டேரக்டர் அவர். எனக்கெல்லாம் செம்ம ஹாப்பி அவரோட ஆ. வேலை பார்க்குறதுல. ஸோ அந்த படம் இப்போ ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். அந்த படத்தில் ஹீரோ வந்துட்டு நம்ம மகேஷ் பாபு சாருடைய அண்ணன் பையனை ஹீரோ லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அவர் ஹீரோ பண்ணுறாரு. அந்த மியூசிக் வந்து ஜிவி பண்ணுறாரு. பயங்கரமான ஒரு நீங்கள் பவானியோட கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் இருக்கும்ல, லைட்டா லைட்டா அந்த அந்த பவானி கிடையாது, அந்த சின்ன பையன் கிடையாது. அவனுக்கு ஒரு 10 வயசுக்கு அப்புறம் அவனுக்கு மீசை வந்து அந்த வெர்ஷன்ல ஒருத்தன் வில்லனா இருந்து ஒருத்தன் பயங்கரமான ஒரு சைக்கோவா இருந்தா எப்படி இருப்பான்ற அந்த மாதிரி பண்றான். வாவ், கேட்கவே Okay. வந்து வேற லெவலா இருக்கேப்பா. அவர் அதே எனக்கு ரசிச்சு தெரிஞ்சு. சொல்றாரு பயங்கரமான சைக்கோவா ஆமா, இன்டர்வெல்லாம் நல்லா தெரிக்க. செமையா இருக்கும். அப்படி இருக்கும். நல்லா Okay. இருக்கும். நல்லா முடிஞ்சா இப்பதான் முடிஞ்ச ஒரு ஷெட்யூல். இப்போ இந்த 1 வீக் கழிச்சு இன்னொன்று நெக்ஸ்ட் ஷெட்யூல். ஓகே. ஏன்னா இப்போ ஒரு சில நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்து ஒரு சிலர் மானிட்டர் பார்க்க மாட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சினாரியோவா சொல்றேன். இப்போ நீங்க இந்த இன்டர்வல் சூப்பரா இருக்குன்றீங்கல்ல. ம். நீங்க இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு ரியாக்ஷன்ஸ் குடுக்குறாங்க அப்படின்னா பார்க்க மாட்டாங்க. ஒரு சிலர் பார்த்து ஓகே இது வந்து ஸ்க்ரீன்ல இப்படி நல்லா வருமா இருக்கும். நான் ம். இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸா தரேன்ற மாதிரி. பட் மகேந்திரன் எப்படிப்பட்ட ஒரு ஆள்? டைரக்டர் ஓகேனா ஓகே தானா? இல்ல நான் இந்த இடத்துல குடுக்குறேன் ஸ்க்ரீன்ல வந்து கரெக்ட்டா இருக்கும். நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி சஜஷனும் குடுக்கக்கூடிய ஒரு ஆளா? சீ நான் வந்து எனக்கு சஜஷன் கொடுக்குற அளவுக்கு எனக்கு அவங்க ஒரு இடம் கொடுத்தாங்கன்னா நான் கண்டிப்பா நான் கொடுப்பேன். ஓகே. டு பி ஹானஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன என் படம் ஜெயிக்கணும் அவ்வளோதானே. அது நான் ஜெயிக்கணுன்றதெல்லாம் எனக்கு என்றைக்குமே எனக்கு மைண்டில் இருந்ததே கிடையாது. எனக்கு படம் என் படம் ஜெயிக்கணும், இந்த கேரக்டர் ஜெயிக்கணும். அந்த ம். கேரக்டரோடைய ஒரு ஒரு ஆஹ், அதோடைய அந்த 99.99ம் வெளியே வரணும். அந்த கேரக்டர் அந்த 0.1% அது நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. அதுதான் மேஜிக். சினிமாவில் அதுதான் மேஜிக். நீங்கள் எக்ஸ்ட்ராடினரியாக நீங்கள் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிடுவா படமே ஓடி இருக்காது உங்களுக்கு. நீங்கள் மொக்கையா தூங்கி தூங்கி நடிச்சிருப்பீங்க, படம் பிளாக் பஸ்டராக இருக்கும். உங்களுக்கு அது ஒரு பயங்கரமான மேஜிக். ஸோ அதனால அதை நான் கொடுக்கணும்னு ஒன்று நினைப்பேன். அதுக்கு அதுக்கு சே இப்போ வெரி ரீசெண்ட் ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு எஸ்ஜே சூர்யா சார் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எஸ்ஜே சூர்யா சார் நீங்கள் வந்து ஒரு படத்தில் நீங்கள் கேஸ்ட் பண்ணுறீங்கன்னா அவரை நீங்கள் சும்மா அவரால் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பார். ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீம் அவர் கொண்டு வந்து விட்டுருப்பாரு அங்கே. அதுதான் அந்த கேரக்டரோட டெப்த்தாக ஒன்று பண்ணியிருப்பாரு. ஸோ அதை அச்சீவ் பண்ண எனக்கு ஒரு ஆசை. ஓகே. ஸோ அப்பப்போ ஐ வில் ட்ரை. நான் சொல்லுவேன், இஃப் அந்த டைரக்டர் எனக்கு அந்த ஒரு இடம் கொடுத்தாங்கன்னா நான் சொல்லுவேன். கண்டிப்பா. இல்லைன்னா அவர் என்ன கேட்குறாரோ ஃபர்ஸ்ட் டேக்லேயே கொடுத்துட்டு நான் போயிடுவேன். ஓகே. அவ்வளவுதான். அவ்வளோதான். அந்த மாதிரி. ஆமாம். Okay. நான் பெருசாக நான் வந்து அவங்கள பேச வச்சு நான் அதுக்கு நான் வெயிட்லாம் பண்ண மாட்டேன். ஓ. வரும், அது தெரியும் அது எனக்கு. ஓகே. ஓகே. அண்ட் அதே மாதிரி 29 படத்துல நடிச்ச அனுபவம் பத்தி சில வார்த்தைகள். பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அது. அது ஒரு சின்ன ஒரு கேரக்டர் தான் அது. எனக்கு ரத்னானோட ரைட்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த ரைட்டிங்கில் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவர் தான் மாஸ்டர் கிரியேட் பண்ணதும் லோகேஷ்னா கூட சேர்ந்து அவர் தான் அதை பண்ணது. அண்ட் அந்த கேரக்டர் இப்படி தான் இந்த அளவுக்கு அந்த கேரக்டர் பிஹேவ் பண்ணணும்னு அவங்க டிசைட் பண்ணி தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த பவானியை. ஸோ அவங்க திருப்பியும் கூப்பிடுறாங்க இல்லையா. ஸோ எனக்கு அதில் எனக்கு அவ்வளோதான். எனக்கு அவங்க தான் இந்த லைஃப்பை கொடுத்தாங்க. திருப்பி அவங்க தான் கூப்பிடுறாங்க. அவங்க 2 பேர் சேர்ந்து தான் 29க்கும் எனக்கு கூப்பிடுறாங்க. ஸோ எதுவுமே நான் கேட்கக்கூடாது. ஏன்னா மாஸ்டருக்கு நான் எதுவுமே கேட்கல. என்ன வேணும்னான்னு கேட்டேன். இன்னைக்கு இது வேணும்டான்னு சொன்னாங்க. நான் ஒரு அவுட் ஒன்று கொடுத்தேன். உடம்பு குறைக்கணும்னு சொன்னாங்க. நான் ஒரு 11 12 கிலோ குறைச்சேன் நான். வாவ். அப்படியே 17 வயசு பையனா அப்படியே மாறினேன். அவ்வளோ பிடிச்சது அந்த கேரக்டர் எனக்கு. கேட்டாங்க, கொடுத்தேன். அதே மாதிரி இதுவும் ஒன்று கேட்டாங்க. என்கிட்ட ஃபஸ்ட்டே சொன்னாங்க, இந்த அடிக்கிற மாதிரி கத்துற மாதிரிலாம் இல்லவே இல்லைடா, ரொம்ப ரொம்ப செட்டில்டாக இருக்கும், உனக்கே தோணும் நடிக்கும்போது, என்ன நடிக்கிறோம் இது ஒர்க் அவுட் ஆகுமா உனக்கு தோணும்டா, ஆனால் இந்த கதைக்கு அதான்டா வேணும் அப்படின்னாங்க. ஐ எம் வெரி கிளியர், நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதான் நான் கொடுக்குறேன். வெரி கிளியர். நான் போனேன், நான் நடித்தேன். அவங்க சொல்கிறத நம்ம செஞ்சால் போதுன்னு எனக்கு தோணுச்சு. நான் செஞ்சுட்டு வந்துட்டேன். அவ்வளோ. ஓகே. நைஸ். சூப்பர். சோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ உங்களுக்காக ஒரு அற்புதமான செக்மெண்ட் வந்து காத்துட்டு இருக்கு. திஸ் ஆர் தட். ஓகேவா? ஓ, இதுவா அதுவா? நீங்க என்ன இதுவா அதுவா? அவ்வளவுதான். தெலுங்குல என்னது இது? இதா அதா? தெலுங்குலயும் அதே தானா? இதா அதா? ஓ. திஸ் ஆர் தட்ல உங்களோட ப்ரிஃபரன்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லணும். ஷூட்டிங் இன் த மார்னிங் ஆர் ஷூட்டிங் அட் நைட், நீங்க என்ன ப்ரிஃபர் பண்ணுவீங்க? நைட். Night. நைட் தானா? நைட்டுன்னு உடனே கண்ணு பிரைட் ஆச்சு. நைட்டு தான். Night. நைட் ஆக்சுவலி நிறைய ஷூட் பண்ணலாம். ஓகே. நிறைய ஷூட் பண்ணலாம். மார்னிங் உங்களுக்கு லைட் வேரியேஷன்ஸ் இருக்கும். உங்களுக்கு பேக்ரவுண்டில் எங்கேயாவது யாரும் நடப்பாங்க. ஃபீல்டு இஷ்யூஸ் இருக்கும். திடீர்னு ஒயர்லாம் ரொம்ப கீழே தெரியும். ஜென்ரேட்டர் ஒயர்ஸ் எல்லாம் அதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய தொல்லைகள்லாம் இருக்கு. நைட்டில் அதெல்லாம் கிடையாது. நைட்ல அதெல்லாம் கிடையாது. ஓகே. அப்படி பார்த்தா அப்ப நீங்க ஒரு மார்னிங் பர்சனா நைட் பர்சனா? நைட் பர்சன். நைட் தானா? நைட் தான் பயங்கர எனர்ஜெட்டிக்கா. ஆமா. 6 டெய்லி மணிக்கு காலையில மேல எத்தனை மணிக்கு எந்திப்பீங்க அப்ப?
டிபெண்ட்ஸ் ஆன் ஒர்க். ம். எனக்கு நீங்க எப்ப எழுப்புனீங்கனாலும் எழுப்பி விட்டீங்கன்னா எந்திரிச்சிருவேன் நான். ஓகே அப்படி தூங்கிட்டே இருக்கிற பையன் நான் கிடையவே கிடையாது. ஏன்னா எப்பவுமே தூங்கிட்டே இருப்பேன். ஸோ அதனால நீங்க எப்ப எழுப்பி விடுறீங்களோ நான் வேலை செய்வேன். ஓகே. நாங்க வந்து இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தப்ப லவ்வா கேர்ள் ஃப்ரெண்டா கிரிக்கெட்டான்னு கேட்டப்ப கிரிக்கெட் நீங்க இப்ப சினிமாவா கிரிக்கெட்டா? சினிமா. சினிமா சினிமா. ஆப்வியஸா. ஆப்வியஸ்லி. ஓகே. ஓகே. சினிமாவா ஃபேமிலியா? சினிமா. சினிமா. ஓகே. நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலி சார்ந்த ஒரு படத்துல எதிர்பார்க்கிறோம். அதே சமயத்துல இந்த ஜீவா 83 மாதிரி உங்களை ஒரு கிரிக்கெட்டரா ஒரு படத்துல நாங்க ஐயோ எதிர்பார்க்கிறோம். செம்ம ஜாலியா இருக்கு எனக்கு ஜீவா கிரிக்கெட் பார்ட் 2 பண்ணா. தெரியல எனக்கு அதான் கிரிக்கெட் தெரியும். மீட்ஸ் சினிமா ரெஜிஸ்டர் அப்படின்னு பண்ணி வைப்போம் இப்ப. மகேந்திரனுக்கு யாராவது வந்து ஒன்லைன் எடுத்துட்டு போனீங்கன்னா ஐ லவ் ஓகே பிளேயிங் சொல்லிடுவோம். கிரிக்கெட் பேட்மிண்டன் ரெண்டுமே ஓகே. ஆடலாம். சூப்பர். வேணாம் பிராக்டிஸே வேணாம். வாங்க நாளைக்கு காலைல டேரக்டா ஷூட்டிங் போலாம். நீங்க பேட்மிண்டன் கூப்பிட்டீங்கனாலும் ரெடி தான். நாளைக்கு மார்னிங் ஷூட்டிங் வரீங்களா? ஓகே. ம். இந்த இதுவாக்கு நடுவுல வந்து ஒன்னே ஒண்ணு கேட்டுறேன். சோ ஒரு பயோபிக் ஏதோ ஒண்ணு கிரிக்கெட்டரோடது பண்ணணும்னா மகேந்திரன் யாரோடது பண்ணுவார்? வாவ். திலக் வர்மா. திலக் வர்மா. ஓ நைஸ். எனக்கு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட பிஹேவியர் ஆட்டிடியூடே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெயிச்சவங்களோட பேர் தான் ம். எல்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனா எனக்கு அந்த திலக் வர்மாவோட ஆட்டிடியூட் எனக்கு அது மாதிரி ரொம்ப கிரேசியா இருக்கு. அதை ஓகே. பார்க்கும்போது ரொம்ப ஃபோக்கஸ்டான ஒரு ஒரு கிரிக்கெட்டரா ஒரு என் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டே இருக்காரு. நான் இவ்வளவு ஹர்திக் தான் அப்படி நினைச்சிட்டு இருந்தேன். பட் ம். எனக்கு திலக் அப்படி தெரியுது பயங்கரமா. அந்த யங் பிளட் மாதிரி. ஒரு மாதிரி ஃபயரான ஒரு பிளேயரா இருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. கூலாவும் இருக்காரு, ஃபயராவும் இருக்கிறாரு. ரெண்டும் சேர்ந்த கலவை. ஓகே. ஏன்னா தோனியோட பெரிய ஃபேன். ஸோ அப்படி யார் பிஹேவ் பண்ணாலும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர். லோகேஷ் கனகராஜ் அவர்களா வெற்றிமாறன் அவர்களா? லோகேஷ் கனகராஜ். ஓகே சூப்பர். ஓகே. அண்ட் அதே மாதிரியே டெக்ஸ்டிங்ல கடலையா காலிங்ல கடலையா? காலிங். காலிங். என்னங்க? யாரு டெக்ஸ்ட்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பா? சோ இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல வர வெர்டிகல் சீரிஸா இல்ல வெப் சீரிஸா ஓடிடியா? வெப் சீரிஸ். வெப் சீரிஸ். ஓகே. ஓகே. வெப் சீரிஸா சினிமாவா? சினிமா. 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 டவுட்டே அங்க இல்ல. வந்துட்டாரு. பதில் அங்க இருந்து அங்க வருது. மல்டிப்ளெக்ஸ் தியேட்டர்ல படம் பார்க்க பிடிக்குமா இல்ல இந்த சிங்கிள் ஸ்கிரீன். சிங்கிள் ஸ்கிரீன் ஓகே. அந்த Single எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கிள் ஸ்கிரீன்ல தான் வந்து படம் பார்க்க போறோம்னு நம்ம எல்லாருமே தியேட்டருக்கு போய் படம் பார்ப்போம். அதுதான் மல்டிப்ளெக்ஸ் நம்ம போர் அடிக்குதுன்னு போய் படம் பார்ப்போம். ம். வித்தியாசம் இருக்கு. என்ன இருக்கு சூஸ் ரெண்டுக்கும் பண்ணி வித்தியாசம் இருக்குயா. ஓகே. இது வேற, இது தனி இது ஃபீல். வேற மூடு. ஸ்கிரீனே ஒரு மாதிரி ஆமா. நல்லா இருக்கும். நம்ம போய் Yeah. பார்த்து அந்த வைபோட பார்த்தாதான் நல்லா யா. இருக்கும். சூப்பர். அண்ட் அதே மாதிரியே 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட பிடிக்குமா இல்ல ரோடு கடை. ரோட்டு கடையா? அவர் நீ கேட்கறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. ரோட்டு கடை தான். ஓகே. ஏதாவது ஒண்ணு சுத்தமா இருக்கணும் அவ்வளவுதான். ஹைஜீனிக். எனக்கு வந்துட்டு அதே ரோடு கடை ஓரமா நீங்க என்ன சாப்பாடு என்ன தோசை போட சொன்னீங்கனாலும் என்ன சாப்பாடு செய்யணும் நான் சமைப்பேன். நான் ரொம்ப சுத்தமா சமைச்சு கொடுப்பேன். இந்த இஷ்டத்துக்கு நான் அப்படி சமைக்க மாட்டேன். அண்ட் 5 ஸ்டார் ஹோட்டல் நம்ம ஏன் நம்பி போறோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற காசுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், நம்ம நம்பி போறோம் அவ்வளவுதான். ம். பட் அந்த இடத்துல சுத்தம் அங்கதான் சுத்தம் இருக்கா, சுத்தமே இல்லாம அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரோட் சைட்லயும் நீங்க சுத்தமா கொடுத்தீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியா ஓகே. ஓகே. டெஸ்டே இல்லாம. பிரியாணி வித்தவுட் பீஸா இல்ல டீ வித்தவுட் சுகரா? உங்களோட ப்ரிஃபரன்ஸ் என்ன? தயிர் சாப். அதான் இது ஏமி லிஸ்ட்லயே இல்லையே. ஏமிடா சேஸ்தானும் தொங்க நான் கொடுக்கலாம். தயிர் சாதம்டா அப்படின்றாரு. பிரியாணி சொன்னா தயிர் சாதம் வருது இல்ல பதில். நான் வெஜிடேரியன். ஓகே. நான் பியூர் வெஜிடேரியன். நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அப்படியாங்க? So அதனால- அப்பையில இருந்தே வா. நான் ஒரு 23 இயர்ஸா வெஜ். அப்ப டீ வித்தவுட் சுகர் சொல்லிருக்கலாமே. டீ பால்ல இதுல இருந்து வருது இல்ல? சீச்சி அப்படிலாம் கிடையாது. வீகன் நான் சொன்னேன் உங்ககிட்ட. இல்லங்க No சும்மா vegan. எடுத்து வீகன்லாம் கிடையாது. அது தனி டேர்ம். டீ வித்தவுட் சுகர்னு சொல்லலாம். பட் டீ ரொம்ப ரேரா தான் எனக்கு பிடிச்சாதான் குடிப்பேன். இப்போ நீ தயிர் சாதம் வச்சீங்கன்னா எப்போ உட்காந்து கொடுத்தாலும் சாப்பிடுவேன் அந்த மாதிரி. தயிர் சாதமா இல்ல புரோட்டீன் ஷேக்கா? வாவ். ஐயோ. என்ன ஒரு காம்பினேஷன்டா இது அப்படின்ற. ஐ நோ ஹி இஸ் a fitness freak. அதனால புரோட்டீன் ஷேக்கா Protein தயிர் shake. புரோட்டீன் ஷேக்கா? யா வே புரோட்டீன். வே புரோட்டீன். ஹை ஃபை. யா. நீ வந்து புரோட்டீன் ஷேக் ரெகுலரா எடுத்துக்கிறீங்க. அதானே? யா யாருக்கு விளம்பரம்? புரோட்டீன் ஷேக் அவ்வளவுதான். கம்பெனி பேரே நம்ம சொல்லலல்ல. Yeah. ஜிம் முடிச்ச உடனே அது குடிப்போம் Yes, அவ்வளவுதான். சூப்பர். அண்ட் அதே மாதிரியே ஃபாரின் லொகேஷன்ஸ்ல ஷூட் பண்ண பிடிக்குமா இல்ல நேட்டிவ் பிளேசஸ்ல எல்லாம்? ஃபாரின் லொகேஷன்ஸ். ஃபாரின் லொகேஷன். எஸ். Why? நான் அந்த கண்ட்ரீஸ் போகும்போது நான் ஒரு விஷயத்தை அவங்ககிட்ட நான் பயங்கரமா கத்துக்கிறேன், அட்மையர் பண்றேன் அண்ட் அவங்கள ரொம்ப 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 ரெஸ்பெக்ட் பண்றேன். அவங்களுடைய ஊரை, அவங்களுடைய மண்ணை, அவங்களுடைய தண்ணியை ரொம்ப சுத்தமா வச்சிருக்காங்க. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த இடத்த சுத்தமா வச்சிருக்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அண்ட் அவங்க அதுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. எனக்கு அந்த மாதிரி இடத்துல எனக்கு இருக்கிறதும் வாழ்றதுமே எனக்கு ஆக்சுவலி ரொம்ப 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 பிடிக்கும்.
அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல். யா அந்த மாதிரி இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. இது நீங்க இப்படி கூட கேட்டிருக்கலாம். நேட்டிவ் பிளேஸ் நேட்டிவ் பிளேஸ் நேட்டிவும் அப்படிதான். பட் லைக் அவ்வளவு இப்போ நீங்க ஃபாரின்லாம் போனீங்கன்னா நீங்க சிட்டில இருந்து நீங்க ஒரு ஒரு 400-500 கிலோமீட்டர்ஸ் நீங்க உள்ள போனீங்கனாலும் அந்த இடத்துக்கு நீங்க போனீங்கனாலே அங்கேயுமே ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும், அங்கேயுமே ஒரு டிசிப்ளின் இருக்கும். யூ காட் அது Yeah. அது ஒன்று இருக்கும் அவங்ககிட்ட எப்பவுமே இருக்கும். அவங்க சிட்டியா வில்லேஜான்றது அவங்களுக்கு கணக்கே கிடையாது. தே லிவ் டிசிப்ளின் அப்படின்ற ஒன்று இருக்கும். So, அது ஒரு ஓகே, நைஸ். தமிழ் படத்துல வில்லனா, தெலுங்கு படத்துல ஹீரோவா? தமிழ் படத்துல தமிழ் படத்துல வில்லன் தான். நம்ம தமிழ் தான். ஆனா தெலுங்குல இப்ப வாய்ப்பு அங்க கிடைச்சிருக்கீங்களே. கிடைக்குதுன்னா ஓடி போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஓகே டார்கெட் வந்துட்டு நம்ம ஊர் தானே. ஆஹா. ஓகே. ஆமா. ஸோ பொதுவாக ஹீரோவா வில்லனா இன் 5 இயர்ஸ் மகேந்திரன் இப்படி பார்க்கணும்டா நானே அப்படின்னா எனிதிங். நோ எனிதிங் நோ நோ ஒன்னு சூஸ் பண்ணணும். அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதுவா அதுவா? வில்லன். 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 ஓகே, நைஸ். நான் ஹீரோ சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். அவர் வந்து பவானிக்கு அப்புறமா வேற மாதிரி நம்ம எப்ப வேணா மாறி ஹீரோ ஆகலாம். ஓ, ஓகே. வில்லன் ஆக முடியாது. வில்லன் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் வில்லனா வந்துட்டு உங்களை ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்றதுக்கே உங்களுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் நீங்க. ரஜினி சாரோட பாத்துல அப்படி. அஃப்கோர்ஸ் ஓகே, நீங்க இருக்கிற டாப் ஹீரோஸ் எல்லாருமே வில்லன்ஸ் தான் ஒரு காலத்துல. சூப்பர். ஓகே. நீங்க அஜித்னாவோட பெர்ஃபார்மன்ஸ் நீங்க எங்க பயங்கரமா ஆன்னு பாத்தீங்கன்னா அது வந்து வாலியில தான் வாலி. நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஆமாங்க. மாதிரி ஸோ அதனால வில்லனுக்கு ஒரு ஓகே, நைஸ். சோ இதுவா அதுவா செக்மெண்ட் அற்புதமாக முடிஞ்சிருச்சு. நல்லா thank you. பதில் சொன்னீங்க. சூப்பர். இப்போ அப்கமிங்கா என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு மகேந்திரன் அவர்களுக்கு? இப்போ வந்துட்டு டைட்டில் என்னால் ரிவீல் பண்ண முடியல. பட் டைட்டில் வச்சுட்டோம் நாங்க. நம்ம வந்து அங்கே போனதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே. ஓகே. ஸோ அது இன்னொரு வித்தின் அ மந்த் கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்துட்டு ஆஹ், ரொம்ப என்ஜாய் பண்ண போகிற ஒரு சூப்பர் மூவி வருது. அது ஒரு நல்ல ஒரு பெரிய பேனரில் தான் வழியாக தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதோடைய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போ தான் காப்பி ரெடியாக இருக்காது. ஓகே. பேர் சொல்ல முடியல என்னால், அதனால தான் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்ல வேண்டியது. ஓகே. அது ஒன்று இருக்குது. அண்ட் தெலுங்குல இன்னும் வித்தின் அ மந்தில் 2 படம் ஹீரோ பண்ண படம் ரிலீஸ் ஆகுது. இந்த மாதம் 30ஆம் தேதி ஒன்று ஆகுது. அண்ட் நெக்ஸ்ட் மந்த் ஒரு 8ஆம் தேதி ஒன்று ஆகுது. இப்போ பண்ணிட்டு இருக்கிற இந்த ஸ்ரீனிவாசம் மங்காபுரம் வந்துட்டு இன்னொரு 2 to 3 months கழிச்சு ரிலீஸ் ஆகும். வாவ், சூப்பர். பேக் டு பேக் எல்லாம் ரெடியா இருக்கு ரிலீஸ்க்காக. சூப்பர். சோ இவ்ளோ நேரம் வந்து ரொம்ப கியூட்டா, அழகா, ஸ்மார்ட்டா நாங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. டைம் போனதே தெரியல. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் Thank you. ஆகணும். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் கமிங். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ.